வணக்கம் கலாட்டா தமிழ் வியூவர்ஸ். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது நாமக்கல் ஒரு விஷயத்துக்கு பயங்கர ஃபேமஸ். கோழி முட்டை. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட நம்ம பயங்கரமாக கிண்டல் பண்ணுவோம்ல, என்னடா முட்டை எடுக்க போறியான்னு. இங்கேயும் நிறைய பசங்க வந்து முட்டை எடுத்திருக்காங்க, அதனால தான் உட்கார வச்சிருக்கோம். ஆனால் இது ஒரு ஸ்பெஷல் முட்டை. ஏன்னா அந்த முட்டைக்கு முன்னாடி இருக்க மார்க் தான் இவங்க யாருன்னு சொல்லியிருக்கு. நீட்ல 500க்கு மேலே எடுத்தா இல்லை 600க்கு மேலே எடுத்தாவே பெரிய பெருமையாக பார்ப்பாங்கல்ல. இங்க இருக்க பல பேர் 700க்கு மேல எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் நம்பர் 1 ரேங்க். இன்னும் சொல்ல போனா 720 அவுட் ஆஃப் 720, அதாவது ஆல் இண்டியாவில் நம்பர் 1 ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட் இங்க தான் இருக்காங்க. அவங்களுடைய பெருமையான பேரண்ட்ஸ் இன்னொரு பக்கம் இருக்காங்க. ரொம்ப காலமா தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் வேணுமா வேண்டாமான்ற அரசியலுக்குள்ளேயே இருக்கும். அதை தாண்டி இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். இதை தாண்டினாதான் நாங்கள் டாக்டர்ஸ் ஆக முடியுன்றதுக்காக இவங்க அதுக்கு தயாராகி இந்த எக்ஸாமை ரொம்ப அழகா கிராக் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு இந்த ஸ்கூல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எஸ், வணக்கம் எல்லாருக்கும். இப்போ சாஷ்டாங்கமான ஒரு வழக்கெல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும். 720 அவுட் ஆஃப் 720. ஸோ இட்ஸ் நாட் ஏ வெரி ஈஸி டீல். இந்தியாவில் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் இந்த வாட்டி இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து சில பேர் 720 எடுத்திருந்தாங்க. அதில் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி த ஒன்லி ஒன் சூப்பர் ஒன்னா ரஜினிஷ் தான் 720 அவுட் ஆஃப் 720 எடுத்திருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ரஜினிஷ். நான் வந்து 710+ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஸ்டார்டிங்லேருந்து 710+ எடுப்போம், ஜிப்மர் போகலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த மார்க் டெஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரூவ் ஆரம்பிச்சிச்சு. அப்படியே போக போக ஃபைனல் டெஸ்ட்டில் 720 வந்துச்சு. எங்கள் சேர்மன் சார் வந்து சொன்னார், கடைசியில் எழுதுகிற டெஸ்ட் மார்க் தான் அப்படியே நீட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். 720 எனக்கு கடைசி டெஸ்ட்டில் வந்துச்சு. ஸோ 720 வரும்னு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் போயிருந்தேன். அப்பயே சொல்லிட்டீங்களா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் 720 வந்துருமான்னு? ஒரு கான்ஃபிடன்ஸ் 715 கன்ஃபார்ம், 720 NT டிஃபரன்ஸ். ஓகே, இதில் யார் யார் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிராக் பண்ணியிருக்கீங்க? கை தூக்க முடியுமா? ஓ, மோஸ்ட்டாக நிறைய பேர். அப்போ நீங்கள் சொல்ல முடியுமாம்மா? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம், நீங்கள் செகண்ட் டைம் அட்டன் பண்ணீங்களா? நான் இது வந்து செகண்ட் டைம் தான் அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு நீட் எக்ஸாம் பற்றி எந்த ஐடியாவுமே கிடையாது. மேக்ஸில் மார்க் குறைஞ்சிருச்சு, அதனால வேறு ஃபீல்டு பார்க்கலான்னு தோணும்போது சும்மா எழுதி பார்த்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் 263 வாங்கியிருந்தேன். அப்புறம் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணலான்னு எங்களோட அக்காலாம் ஆல்ரெடி க்ரீன் பார்க்கில் படிச்சிருக்காங்க, அதனால நான் க்ரீன் பார்க் வந்து ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணேன். ஓகே, இப்போ எவ்வளோ உங்கள் மார்க்? என்னோட மார்க் 701. வா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 400 மார்க் அதிகம் பண்ணியிருக்கீங்களா? ஸோ உங்களுக்குள்ளே வந்து இதில் ஓகே, இது வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் போயிட்டு அப்படியே இந்த பக்கம் வரேன். அண்ட் எஸ், ரொம்ப ஒரு ப்ரௌடான ஃபேஸஸாக இருக்குது, எல்லா பக்கமே சிரிச்ச முகமாக இருக்கீங்க. ஸோ இதே சிரிச்ச முகம் வந்து அவங்க எக்ஸாம் எழுதும் போது எப்படி இருந்தது? பயங்கர டென்ஷன் ஆகி ஹெட்டேக் அதிகமாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்து என்னை அப்போலோவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? உங்க பையன் தாங்க எழுத போறாரு. நீங்க நான் டென்ஷன் ஆயிட்டேன். அப்புறம் வந்து நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்து, அம்மா எனக்கு 700 வருமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஹெட்டேக்கே போச்சு. டக்குன்னு இப்போ வரண்டா. ஆமா. ஸோ உங்க எல்லாருக்குமே அந்த எவ்வளோ அது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு லட்சியம். நம்ம பையன் வந்து இல்லை நம்ம பொண்ணு வந்து டாக்டர் ஆகணும்ன்றது. 720 வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த 720 நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லாருமே படித்தா நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. அது ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டுன்றது தான். இப்போ எங்கள் ஃபேமிலியில் இவன் தான் ஃபஸ்ட்டு, அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ இதில் நிறைய பேரோட ஃபேமிலியில் அப்படி தான் இல்லை, இவங்க தான் ஃபஸ்ட்டு முதல் தலைமுறை பட்டதாரி மாதிரி. இங்கே இருக்கிற எல்லா ஃபேமிலியோட இதுலேயும் பிள்ளைங்க ஃபஸ்ட்டு தான். முதல் டாக்டர் எல்லாமே ஃபஸ்ட் டாக்டர்ஸ் தான். ஆஹா. ஸோ உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பொண்ணு அட்டன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணும்போது ஒரு 300 மார்க் தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அட்டன் பண்ணதுக்கும் செகண்ட் டைம் அட்டன் பண்ணி இவ்வளோ எடுத்துறதுக்கும் ஒரு பெரிய லீப் இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய பாப்பா வந்து ஒரு டாக்டராக பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா,
அவங்களுடைய டீச்சர்ஸ் தான் அதுக்கு அது முக்கியமான காரணம். ஸ்கூல் பிரின்சிபல், மற்ற டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை விட அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷம். அவங்க அம்மா வந்து தன்னுடைய பொண்ணை வந்து ஒரு டாக்டர் ஆகி பார்க்கறதுல ரொம்ப ஒரு, அதாவது எப்படி சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை வந்து இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஃபேமிலி வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இங்கே க்ரீன் பார்க்கில் அவங்களே தான் வந்து பாப்பாலே தான் வந்து நான் க்ரீன் பார்க் போய் அங்கே உடனே ரிப்பீட்டில் ஜாயின் பண்ணுறேன், ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரி கண்டிப்பாக போயிட்டு வாமா அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சேர்மன் சார் வந்து அவர் அடிக்கடி எங்கிட்ட சொல்கிறது நான் சொல்லுவார், சேர்மன் சார் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார், அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணார். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம இப்போ பார்க்குறவங்க கூட என்ன நினைப்பாங்க, இவங்க எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து ரேங்க் 1 வாங்குற பசங்க, அதனால இவங்க எல்லாம் நிறைய மார்க். இதில் யார் ரொம்ப நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், சின்ன வயசுலேருந்தே என் பையனோட பொண்ணு ரொம்ப சுமாராக தான் படிப்பாங்க, இல்லை ஆவரேஜான ஸ்டூடெண்ட், ஆனால் ஓரளவுக்கு போக 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 நல்லா படிக்க ஆரம்பிச்சிடான் யாரு? இதுல எங்க பையன் இது 5th வரைக்குமே ஆவரேஜ் தான். சரி. லாஸ்ட்ல இருந்து 5th ரேங்க் அவன் 5th படிக்கும்போது, அப்புறம் ஒரு 7th 8th படிக்கும்போது நல்லா பிக்கப் பண்ணிக்கிட்டான். 10th முடிச்ச ஒருபாடு தான் மெடிசன் போகணுன்ற எய்மே அவனுக்கு வந்தது. அப்புறம் க்ரீன் பார்க் சூஸ் பண்ணி இங்கே வந்தோம். அப்புறம் 12th நல்ல மார்க் தான் எடுத்திருந்தான். ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாமில் 491 தான் எடுத்திருந்தான். அப்போ கிடைக்கல. ரிப்பீட் பண்ணால் நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னா சரின்னு அப்புறம் ரிப்பீட் பண்ணி இந்த தடவை 700 எடுத்திருக்கோம். அப்பா சூப்பர். என் பொண்ணு அப்பர்னா, நாங்கள் திருச்சி, அப்போ 700 எடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு தான் படிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு 10th பார்த்தா ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கூலில் திருச்சியில். ஸோ நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார். அப்போ தான் நாங்கள் வந்து நீட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து சூஸ் பண்ணி இங்கே க்ரீன் பார்க் எடுத்தோம். இப்போ அதே போல் இப்போ மற்றவங்களும் இருந்திருப்பீங்கள்ல, இப்போ மற்ற ஸ்கூல்ல இருந்து +1க்காக ஓகே க்ரீன் பார்க் உள்ளே வரலான்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஒரு டிசிஷனே நிறைய பேருக்கு வந்து கஷ்டமான ஒரு டிசிஷனாக இருந்திருக்கும். ஏன்னா சம்மந்தமே இல்லாத ஊர்ல இருந்து பொண்ணோ இல்லை பையனையோ கூட்டு வந்து இங்கே ஹாஸ்டலில் சேர்க்கணும், அவங்கள பார்க்க முடியாது. யார் அந்த ரொம்ப ஒரு கஷ்டமான டிசிஷன் எடுத்திருந்தா? மிஸ் பண்ணோன்னு இல்லைங்க, அவன் 6th ஹாஸ்டலில் தான் படித்தான். ஸோ ஹாஸ்டல் ஒன்று பிரச்சனை கிடையாது. 11th இங்கே நாமக்கல்ல கூட சேர்த்தோடனே நாமக்கல் கிளைமேட் ஒத்துக்கலையானு தெரியல, அவனுக்கு சேர்ந்ததுலேருந்து ஒரு 1 month தான் நல்லா இருந்தான். 1 monthக்கு அப்புறம் வந்து அவன் பாதி நேரம் சிக் ரூமில் தான் இருப்பான். அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. டேஸ்காராக மாறிலாங்கன்னு வீடெலாம் கூட நான் பார்த்துட்டேன். இல்லவே இல்லை, நான் ஹாஸ்டலில் தான் படிப்பேன், எனக்கு இதுதான் செட் ஆகுது, வீட்டுக்கு வந்தால் விளையாடுவான்னா கேம் விளையாடுவான், அவனே ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் எனக்கு வேண்டாமா, செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்லே இருந்து படித்து முடிச்சிட்டான். 705 வாங்கிட்டான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஓகே. இங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் நாமக்கல் தான், இவங்க எல்லாமே வெவ்வேறு இடத்துல இருந்து வந்திருக்காங்க. நான் இங்கேருந்து ஒரு 10 kilometers தான். ஃபஸ்ட்டு பையன் இங்கே தான் படித்தான். எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜி ஃபஸ்ட்டு 3 years இங்கே படித்தான். நம்மள என்னோடய ஜாப் விஷயமா நாங்கள் கோயம்புத்தூர் ட்ரான்ஸ்ஃபர் அங்கே போயிட்டோம். சென்னையில் சேர்த்திடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சென்னையில் போய் ஹாஸ்டல் விட்டோம். 8th 9th ஹாஸ்டலில் விட்டுட்டு என்னால் ரிட்டன் வர முடியல. அதாவது பேசிக்கிட்டே வரவும் காரை திருப்புங்க போய் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு என் பாப்பா சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. சரி வெளியூரில் போட வேணாம், நம்ம ஊர்லேயே போட்டலாம் அப்படின்ட்டு இங்கே நாமக்கல்லே வந்து போட்டோம். அப்புறமேல தான் லாஸ்ட்டாக ரிப்பீட்டில் ஃபஸ்ட்டு வந்து 491 தான் வாங்கினேன். ஏன்னா கோவிட் பேட்ச் 10th இருந்ததுனால அவனால் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி இதாச்சு. அப்படி இருந்தால் சரி இந்த ஹாஸ்டல்லேருந்து பார்க்க முடியாத கஷ்டம் வேணாம், இங்கே வீடு பக்கத்துலேயே, இப்போ எங்கள் வீடு இங்கேருந்து ஒரு 15 kilometer, டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப சிரமம் வேணாம், நான் பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்து பார்க்கணும் நினச்சப்போ வந்து பார்த்துக்கலான்னு வீடு எடுத்து படிக்க வச்சுதுங்க. அதனால் கஷ்டப்பா அதாவது சொல்கிறாங்களே பைனாகுலர் வாங்கி அங்கேருந்து பார்ப்பாரு போய், அந்த மாதிரி மாடி வாடா தம்பி ஒரு வாட்டி, அந்த அளவுக்கு பாசமாக இருக்கு. ரொம்ப இதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உங்களுக்கு அது ஃபைனலாக அவ்வளோ ஒரு சந்தோஷம், இவ்வளோ கஷ்டத்துக்கு ஒரு மார்க் எடுத்தார். ஓகே, இதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு டாக்டருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பையன் டாக்டர்னு இதுக்கு வந்து நம்ம க்ரீன் பார்க் தான் இந்த பெஸ்ட்டு கோர் கொண்டாடுறதுக்கு. அவர் சரவண் சார் வந்து கெமிஸ்ட்ரியில் டாக்டரேட்டு, ஆனால் அவருக்கு வந்து டாக்டரேட் எதில் கொடுக்கணும் அப்படின்னா பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல தான் அவருக்கு சேர்மன் சாருக்கு டாக்டரேட் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் டாக்டரேட் வாங்கலாம். நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா இப்போ இந்த ஒரு வருஷமே 1700 பசங்களுக்கு மேலே. ஆமாம், ஆனால் இன்னும் மேலே இப்போ இருக்கிறதுலையும் இன்னும் மேலே காலத்துலேயும் ஒரு டாக்டர் ஃபீல்டில் மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னா ஜிபியில் இருக்கிற அலுமினி அந்த ஸ்டூடெண்ட்டு தான் எந்த காலேஜ் வேணாலும் இருக்கட்டும். அதான் நான் பையன்ட்ட சொல்லுவேன், எப்பா நீ எங்கே போனாலும் எந்த காலேஜ் போனாலும் மெடிக்கலில் யார் அப்படின்னா உங்களோட க்ரீன் காலேஜ் நீ எது வேணாலும் இருக்கலாம், இந்த காலேஜ் படிச்சிருக்கலாம் அந்த காலேஜ் படிக்கலாம். மெடிக்கல் ஃபீல்டில் ஜிபியில் படிக்கிற பசங்க தான் 40% இருப்பாங்க. இனிமேலையும் சரி, இப்போ நடந்ததும் சரி, இனிமேலையும் சரி. அதனால் தேங்க்ஸ் டு க்ரீன் பார்க் இன்ஸ்டிடியூஷன். தேங்க்யூ சார். வேற யாருக்கு அந்த ஒரு பையனோட குரல் கேட்கும் போதே அப்படியே வீட்லேயே அந்த ஒரு மனக்குமுறல் அழுவுறதெல்லாம் நடக்கும்ல. பையன் இவன் மூத்த பையன், செல்லம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் வெரி அண்டர்ஸ்டாண்டிங் சைல்டு, ரொம்ப டிமாண்டிங் கிடையாது. என்ன சுச்சுவேஷன் கொடுத்தாலும் அடாப்ட் ஆகிக்குவான். சிபிஎஸ்சிக்கு வந்து மாறுறதுக்கு நாங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். அவன் இங்கே வந்து பார்த்து பிடிச்சி தான் சூஸ் பண்ணான். ஃபஸ்ட்டு கொண்டு வந்து விட்டுட்டு திரும்பி போகும்போது
எனக்கு கண்ணில் தனித்தனியாக வருது, என் ஹஸ்பண்டு சொல்லிக்க முடியல, கண்ணு கலங்குது, வாய்ஸ் பிரேக் ஆகுது. அவன் சைடில் இருந்து ஒரு நாள் கூட எனக்கு வந்து இது கஷ்டமாக இருக்கோ, ஃபுட்டு பிடிக்கலையோ, இல்லை ஸ்ட்ரிக்டாக இருக்கு, அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் அவன் சொன்னதே கிடையாது. ஒரே ஒரு தடவை ரொம்ப மிஸ் பண்ணது வந்து அவனுக்கு அவனோட இங்கே 11th முடிச்சு பர்த்டே கரெக்டாக அந்த பர்த்டே ஒட்டி ஃபெல் சிக் வித் அப்பெண்டிசைட்டிஸ். அவனை வந்து கூட்டிகிட்டுலாம் போயிட்டோம். அப்போ வந்து சர்ஜரி அதெல்லாம் பண்ணோன்னா மெடிசன் கொடுத்து மேனேஜ் பண்ணிக்கிறேன். நான் தீபாவளி ஹாலிடேஸில் வரும்போது சர்ஜரி பண்ணிக்கிறேன். அடவா, யார் அவரு? நீங்க தானா? ஏன் இப்போ பெருசா நீங்க மிஸ் பண்ணதே இல்லையா வீட்டை? யார் இதுல வந்து நடுவில் லைக் நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க, பட் வீட்டு ஞாபகம் ரொம்ப வந்து இங்க சொல்லி இல்லைன்னா எப்படியாச்சும் வீட்டில் பேசியிருந்தாலும் நான் வீட்டுக்கு போயிடுறேன், அந்த மாதிரி யாரும் போயிருக்கீங்களா? உண்மையிலே போனதே இல்லையா யாருமே? ஓகே சார், இதில் யார் வந்து ஒவ்வொரு வாட்டி இங்கேருந்து இப்போ ஒரு லீவுக்கு ஒரு தீபாவளி ஹாலிடே, பொங்கல் ஹாலிடே போவீங்கள்ல, இப்போ போகும்போது அங்கே நடக்கிற டாக்ஸ் எப்படி இருக்கும்? அங்கே எல்லாமே முடிச்சுட்டு திரும்ப வரணும்ல ஸ்கூலுக்கு, ஸோ அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இல்லை எப்படி இருக்கும்? எப்போவுமே ஜிபியை பொறுத்த வரைக்கும் ஹாலிடேஸ் விட்டாங்கனாலே கண்டிப்பாக வந்து ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கிராண்ட் டெஸ்ட்னு ஒன்று எப்போவுமே வைப்பாங்க. அதனால வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்ண முடியுன்றது கிடையாது. ஏன்னா எப்போவுமே போகிறதுக்கு முன்னாடி மீட்டிங் போட்டு சேர்மன் சார் சொல்லிடுவார், நீங்கள் போய் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, ஆனால் மறக்காமல் படிச்சுட்டு வந்துடுங்கன்னு சொல்லிடுவார். ஸோ இப்போ நீட்னு வரும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இந்த 4 சப்ஜெக்ட் தான் ரொம்ப மெயின். ஸோ இதில் இந்த 4ல் வந்து நீட் எழுத போகிறவங்க எந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க ஓவரால்? எனக்கு தெரிஞ்சு ஃபிசிக்ஸ் தான். கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் தான் ஓவரால் எல்லாம் எக்ஸப்ட் பண்ண ஃபிசிக்ஸ் தானே. எதனால ஃபிசிக்ஸ்? ஏன்னா வந்து எப்போவுமே அதில் வந்து ஒரு அனாலிட்டிக்கல் திங்கிங் தேவைப்படும். ஹவு டு கோப் அப் வித் ஃபிசிக்ஸ்? ஸோ யார் அந்த ஃபிசிக்ஸில் வந்து புலி? இங்கே அவர் தான் அந்த புலி. எஸ், புலிகிட்ட மைக்க கொடுங்க. ஃபிசிக்ஸ் ஆக்சுவலாக வந்து இதுதான் இந்த வேர்ல்டு தான் எக்ஸ்ட்ரா ஃபிசிக்ஸ். ஆக்சுவலாக எல்லா சாப்டருமே வந்து நம்ம பார்க்குறதா தான் இருக்கும். வந்து ஃபஸ்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஷன் பிளேன், நம்ம கைனமேட்டிக்ஸ்லாம் எடுத்திங்கன்னா நம்ம பார்க்குறதா தான் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம வந்து நம்ம ரியாலிட்டியோட லிங்க் பண்ணிட்டோம்னா ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப இருக்கிறதுலே ஈஸியாக சப்ஜெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக மேத்ஸோட பேசிக்ஸ் ஃபிசிக்ஸ் இந்த ரியாலிட்டியோட லிங்க் பண்ணிட்டோம்னா அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். சார், இப்போ தொடர்ந்து இதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும்ல, ஸோ அதுக்கான இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், எப்படி அந்த ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறது? ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்களேன். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த கொஷின் தப்பு பண்ணியிருக்கோமோ அது ஒரு நோட்டில் எழுதி அந்த கொஷின் எழுதி ஆன்சர் நம்ம போட்டு பார்த்தோன்னா நம்ம அடுத்த எக்ஸாம் போகும்போது அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போனோன்னா அதுவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கெமிஸ்ட்ரி வந்து நம்ம ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சு வந்தோடனே நம்மளே அனாலிசிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பயாலஜி வந்து நம்ம புக்கை வச்சு நம்ம பார்க்கணும். இந்த ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து புக்கில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி புக் வச்சு பார்த்தோன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கரெக்ஷன் நோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே 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 ரைட். ஸோ இதில் யார் வந்து அதிகமாக மெயினாக உங்களுக்கு டாக்டர்னு வரும்போது பயாலஜி இஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட், பட் அது ரொம்ப ஈஸி தானே அதை கிராக் பண்ணுறது? நான் வந்து பயாலஜிக்கு வந்து ஃபஸ்ட்டு லெசன் ஃபுல்லாக படிச்சிருவேன். நான் பயாலஜிக்கு படித்ததுக்கப்புறம் நான் கொஷின் பேங்க் போட ஆரம்பிச்சிருவேன். அப்பப்போ என்ன மறந்து போகுதுன்னா அந்த மறந்து போகிற டாபிக் மட்டும் திருப்பி படிச்சிடுவேன். அப்படியே படிப்பேன். எனக்கு பயாலஜி வந்து நான் ரொம்ப வீக் ஆக்சுவலி. வீக்கெண்ட் டெஸ்ட்லலாம் 10 மிஸ்டேக்ஸ் தான் மினிமம். மேக்ஸிமம் எவ்வளோ பயாலஜினாலே ஹார்ட்னு எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். அதனாலவே நான் பயாலஜி பயம், எப்போவுமே கொஷின் பேங்க் போட்டுகிட்டே இருப்பேன் திருப்பி பயாலஜிக்கு. ஸோ இப்போ உங்கள் சர்க்கிளில் மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இன்னும் சில பேர் கூட நீட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அதை கரெக்டாக கிராக் பண்ண முடிஞ்சிருக்காது, இல்லை மார்க்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ எதனால இந்த மார்க்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் லோ ஆகுது நீங்கள் நினைக்கிறீங்க? 11th தான் நான் இப்போ க்ரீன் பார்க் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி திருப்பூரில் தான் படிச்சுட்டு வந்தேன். இப்போ அங்கே பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் சில 2-3 பேர் வந்து நீட் எழுதியிருக்காங்க. சரி. ஆனால் யாருமே ஒரு நல்ல 500 கீழே தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க. பட் ஏன் வந்து அவங்களால அவ்வளோ எடுக்க முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த கரெக்ட் ஒரு சிஸ்டமேட்டிக்கான அப்ரோச் இல்லை. அவங்க மோஸ்ட்டாக லைக் வெளியே தனியாக கோச்சிங் அந்த மாதிரி போயிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் நிறைய படிக்கிறாங்களே தவிர கரெக்டாக எது முக்கியமானதை ஃபில்டர் பண்ணி படிக்கல. இங்கே கரெக்டாக ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு சாப்டர் இருக்குன்னா அதையே வந்து ஒரு 4ஆவோ 5ஆவோ பிரித்து ஒரு சின்ன டாபிக்ஸையும் ஒரு டெஸ்ட்டாக வச்சு ஒவ்வொன்றையும் கம்ப்ளீட்டாக தரவு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் ஆக முடியும். பட் அந்த ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் மற்றவங்க. ஓகே. ஸோ இப்போ இவங்க உங்களுக்கு டீச் பண்ணுற மெத்தட் எப்படி இருக்கும்? மற்ற ஸ்கூலில் இல்லாத ஒன்று க்ரீன் பார்க்கில் இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, அது உண்மையிலேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுதுன்னா என்ன மெத்தட் சொல்வீங்க? டெய்லி டெஸ்ட் தான் காரணங்க. ஆனால் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் டெய்லியுமே டெஸ்ட் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அப்புறம் சேர்மன் சாரோட இது பிளான்லாம் பர்ஃபெக்டாக போடுவார். லீவ் விட்டால் கூட லீவ் வேஸ்ட் பண்ணக்கூடாது, லீவ்லேயும் படிங்க, லீவ் முடிச்சுட்டு வந்து ஒரு கிராண்ட் டெஸ்ட் அப்படி வைப்பாங்க. அப்புறம் ஃபைனலாக மார்க் டெஸ்ட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எவ்வளோ டெஸ்ட் எழுதிருக்கீங்க ஆக்சுவலாக நீங்கள்
ஃபைனலில் நீட் எக்ஸாம் எழுதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எவ்வளோ எக்ஸாம் எழுதியிருப்பீங்க எல்லாம்? 500 மேலே எழுதிருக்கும். வா, 500 எக்ஸாம் மட்டுமே? டெய்லி டெஸ்ட் எல்லாமே அப்புறம் அவங்க அடிஷ்னலாக கொடுத்தது எல்லாமே சேர்த்தா அதுக்கு மேலேயே வந்துருக்கும். கூட இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்ல, மேபி இப்போ வீட்டில் இருந்து வரதால இப்போ ஏரியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய கிளாஸ்மேட்ஸாக இருக்கட்டும், இப்போ அவங்க சில பேர் வந்து ஜாலியாக இருப்பாங்க. இப்போ அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட போகிறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூட படங்கள் போவாங்க, ஒரு இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னடா நம்ம கூட இருக்கான், அவன் இவ்வளோ ஜாலியாக இருக்கான், நம்ம ஏன் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும், படிச்சுக்கிட்டே இருக்குமே, அந்த ஒரு விஷயம் தோணி இருக்கா? நான் 11th 12th இங்கே ஹாஸ்டல் தான். நான் இங்கே க்ரீன் பார்க் ஃபஸ்ட்டு வரும்போது இங்கே ஸ்போர்ட்ஸ் இருக்கும், சண்டேலாம் ப்ளே விடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். அப்புறம் அப்பப்போ மந்த்லி 3 days வீட்டுக்கு போவோம். அப்போ இன்ஸ்டாவில் பார்ப்பேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்டோரி போட்டிருப்பாங்க, அவங்க அங்கே ஸ்கூலுக்குள்ளே ஃபோனில் ஸ்னீக் பண்ணி அங்கே ஃபுல்லாக விளையாண்டுருப்பாங்க. ஸோ அது பார்த்து கொஞ்சம் ஜெல்லஸாக இருக்கும், என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், அவங்க அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ அது கொஞ்சம் ஜெலஸாக தான் இருக்கும் அவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தா. ஸோ உங்களுக்கு யார் வந்து ரொம்ப அதிகமான நேரம் படிப்பான்னு நினைக்கிறாங்க? 720 out of 720. நீ சொல்லுப்பா, நீ எவ்வளோ நேரம் படிப்பீங்க ஒரு நாளைக்கு? ஓகே, நான் வந்து 10 hours படிப்பேன் மினிமம். கண்டினியூஸாக 10 hours கிடையாது. யூஸ்வலாக பிரேக் நான் எடுத்துப்பேன். பிரேக் எடுத்து தான் நான் வந்து படிப்பேன். டிஸ்ட்ராக்ஷனே ஆகாதா நடுவில் கொஞ்சம் நேரம்? ஆகும் தான் கண்டிப்பாக. எப்படி அதில் இருந்து திரும்ப எப்படி நீங்கள் அந்த படிப்புக்குள்ளேயே வருவீங்க? நேற்று டெஸ்ட் ஞாபகப்படுத்துப்பேன். ஓகே, ஸோ கம்மிங் டு த ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா வாட் எவர் த ஜாப், ஒரு படம் பார்க்க போனால் கூட ஒரு 2 hour படம் போயிட்டு இருக்கும், கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு சீன் போர் அடித்தா கூட மொபைல் எடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து ஒரு 45 ரீல்ஸ் பார்க்கலன்னா தூக்கம் வராது. ஸோ மொபைல்லேருந்து நீங்கள்லாம் எப்படி விடுவிக்கப்பட்டீங்க, இல்லை எப்படி அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்தீங்க? ஃபோன் யூஸ் பண்ண தான் தோணும், ஆனால் நாங்கள் ஹாஸ்டலில் இருந்ததுனால அது ஆக்சஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆமாம். அப்புறம் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்டாஃபே இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இன்டர்நெட் அப்புறம் ஃபோன்லாம் தேவைப்படாது. சரி, ஓகே. ஒரு பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் இருந்து நான் படிச்சுட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, நாங்கள் இங்கே உட்காந்து ஃபோன் பார்க்கணுன்னு யோசிச்சுட்டு இருந்தோன்னா அப்புறம் ஒரு கில்ட்டியாக ஃபீல் ஆகும். அதனால அதை ஓவர் கம் பண்ணிடலாம். சூப்பர்ப்பா. ஹாஸ்டலை தாண்டி யார் இதில் டே ஸ்காலர்ஸ்? ஓகே, ஸோ நீங்களும் நிறைய பேர் 700 மேலே தான் எடுத்திருக்கீங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? டே ஸ்காலராக இருக்கிறது பெட்டரா இல்லை ஹாஸ்டலில் இருக்கிறது பெட்டரா? எது பெட்டர் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க பர்சனலாக? சார் நான் டே ஸ்காலர் தான் சார். பட் நான் இங்கே வீடு எடுத்து இங்கே பாட்டி கூட தான் இருந்தேன். ஆனால் நான் வரும்போதே எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்கள் ஃபோன்லாம் கொடுக்கவே வேணாம், எனக்கு வேணாம், அது இருந்தால் நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே வேணான்னு தான் சொல்லிட்டு வந்தேன். ஓகே, ஸோ இதை தாண்டியும் யார் உங்களுக்கு பர்சனல்? யார் இவங்க பேரண்ட் யார்? சூப்பர் சார். அண்ட் இதில் இருக்க சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஒரு பக்கம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் நீங்கள் ரேங்க் எடுத்திருந்தீங்க, நீட்லேயும் ஆல் இண்டியா ரேங்க்கில் கிராக் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார்? ஓகே, நான் போர்டில் வந்து 492 எடுத்திருந்தேன். ஓகே, முதல்ல 490 எடுத்திருந்தேன், அப்புறம் ரீஎவல்யூஷன் போட்டு எனக்கு 492 வந்துச்சு. நீட்டில் நான் 705 எடுத்திருந்தேன். அப்பா, ஒரே நேரத்தில் எப்படி? இது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டேவா? எப்படி அது பாசிபிள் தானே ஆக்சுவலாக? ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, இப்போ +1 +2 இது பெரிய விஷயம் இல்லை, நான் வந்து நீட்காக தான் படிக்கிறேன், இதில் கம்மி மார்க் எடுத்தாலும் நீட் கிராக் பண்ணால் போதுன்னு. பட் நீங்கள் ரெண்டுத்தையும் பண்ணி காமிச்சிருக்கீங்க, எப்படிப்பா? இல்லை, அது இங்கே ரெப்படேட்டிவாக சொல்லிட்டே இருப்பாங்க. போர்டும் நீட்டும் ரொம்ப ரிலேட்டட். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் வந்து போர்டுக்கு என்ன படிக்கிறோமோ ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும் நீட்டுக்கும். ஃபிசிக்ஸில் இங்கே கொஞ்சம் தியரி பாயிண்ட்ஸ் இன்னும் அதிகமாக படிக்கணும், அங்கே இன்னும் நியூமெரிக்கல்ஸ் அதிகமாக படிக்கணும். மற்றபடி ரெண்டுமே சேம் தான். இதில் படித்தா அதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு படித்தா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் சின்ன வயசு டாக்டராக ஒரு ஆசை தாண்டி நான் இந்த காலேஜில் போய் படிக்கணும், இப்போ அந்த காலேஜ் எனக்கு கிடச்சிருச்சுன்ற அந்த ஒரு ப்ரௌட் ஃபீல் யாருக்கு இருக்கு? நான் எய்ம்ஸ் டெல்லி சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர். ஸோ பல பேரோட கனவு இல்லை எய்ம்ஸ் டெல்லி போகணுன்னு. ஃபர்ஸ்ட் நான் ஜிப்மர் போகலான்னு இருந்தேன், பட் டாப் மார்க் வாங்கியிருக்கோம், டாப் காலேஜே போகலாம். ஓகே, யாருக்கு? ஆல்மோஸ்ட் 11th பாக்கும்போது ஒரு 640 650 அவ்வளோதான் ஸ்கோர் பண்ணுவேன்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். இப்போ மோஸ்ட்டாக வந்து கீழ்பாக்கில் ஸ்டான்லி அவ்வளோதான் கிடைக்கும் அப்படின்னு தான் இருந்தேன். இந்த 710 அப்படின்றதே வந்து அந்த அன்னைக்கு கீ பார்த்தோன்னா 710 715 வரும் அப்படின்னு தெரிஞ்சது, அதுவே ஒரு ஷாக்கு தான். இப்போ நீங்கள் எங்கே செலக்ட்? ஜிப்மர் தான். யார் நிறைய ஜிப்மர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா இப்போ? வேறு யாரும் ஜாயின் பிளான் பண்ணுறீங்க? 1 2 3 4 5. சூப்பர், பெரிய விஷயம். ஏதாவது கிடைக்கிறது எவ்வளோ பேர். ஸோ அப்படியே நம்ம ஊரில் எம்எம்சி. ஓகே, மிச்சம் இருக்கவங்களாம் ஆஹா. ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு? வெளியூருக்கு போகிறாங்க அடுத்து, அது ஒரு பயங்கர சந்தோஷத்தை தாண்டி அது ஒரு பெருமை இருக்கும்ல, என் புள்ள இந்த காலேஜில் படிக்கலாம் இல்லை இந்த காலேஜ். சொல்லுங்கள் சார்.
எங்கள் ஊர் அந்தியூர் பக்கம் உள்ள எண்ணமங்கலம் கிராமங்க. எங்கள் கிராமம் வந்து மலையடிவார கிராமம், பர்கூர் ஏரியா ஒட்டி இருக்கு. ஆனால் எங்கள் கிராமத்துலேருந்து டாக்டர்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் ஜிப்மர் ரேஞ்சில் போய் படிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. 710 மார்க் வாங்கியிருக்காங்க. ரிப்பீட்டர்ஸில் அவன் தான் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான். அதனால ரொம்பவே சந்தோஷப்படுறேன். சரி, இப்போ நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? அடுத்த ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ அவங்க எல்லாம் இந்த இன்டர்ன்ஷிப் எல்லாம் சேர்த்து திரும்ப அவங்க படிச்சுட்டு தான் இருக்க போகிறாங்க 6 வருஷம். இதுக்கு எல்லாருமே தயாராக தான் இருக்கீங்களா? கண்டிப்பா சார். என்னன்னா நல்லா இந்த 2 வருவாங்க. வருஷம் ஸ்ட்ரிக்டா இருந்தது, டஃப்பா இருந்ததுங்கிறத தாண்டி இது ஒரு தவம். இந்த 2 வருஷம் வந்து அவங்க இப்படி இருக்கிறது இந்த 2 வருஷத்தோட முடிய போறது இல்ல. திஸ் இஸ் ப்ரிப்பேரிங் தெம் டு ஃபேஸ் த ஃபியூச்சர். அடுத்த 4.5 வருஷம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் இப்போ அவங்க கேட்பாங்களா 2 வருஷம் நல்லா இருந்தா அடுத்து ஜாலியா இருக்கலாம், நீங்க திரும்ப 4 வருஷம் அதே மாதிரி பழகி இருக்க போயிடும். சொல்றீங்க. பழகி இது போயிடும். தம்பிராமையாக டைலாக் மாதிரி இருக்குல்லப்பா, அதுவா பழகிடும் அந்த மாதிரி இருக்கு. இல்ல they are ready for it. சரி, இப்பதான் முக்கியமான கேள்வி. உங்க பசங்க எல்லாமே சம மார்க் எடுத்தாங்களா? என்னென்ன வாங்கி கொடுத்தீங்க? ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாவோ இல்ல பிரசன்டாவோ மேக்லாம் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதெல்லாம் தாண்டி உங்க சைடுல இருந்து நீங்க என்ன கொடுத்தீங்க? ஆப்பிள் ஐபோன் வாங்கி கொடுத்தோம், ஆப்பிள் வாட்ச் வாங்கி கொடுத்தோம். அடடா, யாருப்பா அது ஆப்பிள் வாட்ச் ஐபோன்லாம் கேட்டது? அவரா கேட்டாரா இல்ல நீங்களா வாங்கி கொடுத்தீங்க? நாங்களே தான் வாங்கி கொடுத்தோம் எல்லாமே. ஒரு அப்புறம் சந்தோஷம். லேப்டாப் வாங்கி கொடுத்தோம். இது 3 வாங்கி கொடுத்தோம். ஓகே. வேற யார் அவங்க ஆசைப்படுகிறாங்க? நீங்க சொன்ன மாதிரி நான் மார்க் எடுத்துறேன் வாங்கி கொடுங்க. +2 படிக்க வரைக்கும் ஃபோன் வேண்டான்ட்டாங்க. ஃபோன் இல்லை, முடிச்சுட்டு வரும்போது நல்ல ஃபோனை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்தேன். ஆப்பிள் எல்லாருக்கும் அந்த ஆப்பிள் மேலே தான். யார் இன்னொரு ஆப்பிள் யார் அவரு? நீங்க வாங்கிட்டீங்க இப்போ. ஸோ எல்லாம் ஒரு பிளானோட தான் முன்னாடி சொல்லி டார்கெட்டை போட்டு தான் போயிருக்கீங்க. நீங்கள் சொல்கிற மார்க் எடுக்கிறேன், எனக்கு இது திரும்ப வரணும். கொடுத்துறாங்களா கரெக்டாக? யார் இன்னும் வந்து அந்த வாக்கை நிறைவேற்றலை சொல்லுங்கள். இது ஒரு கம்ப்ளைண்ட் செஷனாகவே நான் எடுக்கிறேன். எஸ்பா. நான் வந்து இப்போது 12th மிடில் அங்கே அப்பா கூட ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ அப்பா வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நீ நீட்டில் நல்ல மார்க் வாங்கிட்டா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரு கார் வேணும்னு. ஸோ ஆல்ரெடி ஐஃபோன் எல்லாம் வாட்ச் வாங்கிக்கலாம், கொடுத்தாலும் கார் வேணும்னு அடம் பிடிக்கிறீங்க. நான் கேட்டது காரில், நான் ஃபோன் வாட்ச்லாம் கேட்கல. நான் கேட்டது அவர் கொடுத்ததுன்ற மாதிரியா? சார் சொல்லுங்கள் சார், யார் சார் அது கார் கேட்குறா? நான் படிக்கல. ஆக்சுவலாக நான் படித்தது வந்து 9th பாஸ் 10th ஃபெயிலு. அதனால் நீ நல்லா படிக்கணும், அதுக்கு உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி தரேன், நீ நல்லா படி. நீ இப்போ வந்து டாப்பஸ்ட் காலேஜில் போய் படிக்கிற அந்த அளவுக்கு மார்க் வாங்குறேன்னா நீ ₹1 கோடி கொடுத்தா கூட அந்த காலேஜில் நம்ம போக முடியாது, பணம் இருந்தாலும். ஆனால் படித்தா மட்டும்தான் அங்கே போக முடியும். அந்த பணம் அந்த காசுக்கு நான் உனக்கு என்ன வாங்கி தரேன் அப்படின்னு அவனை சொன்னனால அவர் இப்போ கேட்குறாரு. அதை கண்டிப்பாக ஜிப்மர் அவங்க அம்மா ஆசைப்பட ஜிப்மர் ஆசைப்பட்டாங்க. அதனால் அவனுக்கு வாங்கி கொடுத்துறேன். நான் கார் வாங்கி கொடுத்துறீங்களா? வாங்கி கொடு. ஸோ உங்களுக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல. யாருக்கு வந்து இதில் எனக்கு பர்டிகுலராக இதில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ண வேண்டும் ஆசை, இல்லை பிஜியில் எனக்கு தனியாக இதை பற்றி இன்னும் புதுசாக ஏதாச்சும் ஒரு ரிசர்ச் பண்ணணும், ஒரு ஒர்க் பண்ணணும்னா என்ன சொல்வீங்க? எனக்கு வந்து நியூரோ சயின்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பர்டிகுலராக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அடுத்து நியூரோ சயின்ஸ்க்கு வந்து ஆப் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து பிரெயின் தான் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது ஆப்வியஸ்லி. ஸோ வந்து எப்படி வந்து ஒரு சிக்னல் வந்து சென்ட் பண்ணுது, இதை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ண ட்ரை பண்ணணுன்றது என்னோட ஆசை. ஓகே ஓகே, சூப்பர். வேறு என்னோடது பார்த்திங்கன்னா ஆன்காலஜி. இப்போ கேன்சர் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் கண்ட்ரீஸ் கேன்சர் பேஷண்ட் நிறையா இருக்காங்கன்னா இந்தியாவில் தான். அதனால் என்னோட எய்ம் என்னென்னா இந்த யூஜி முடித்தோடனே எப்படியாவது வந்து ஆன்காலஜி போய் டு ப்ரிவெண்ட் தி கேன்சர், நிறையா கேன்சர் வந்துட்டு இருக்காது, அதை எப்படியாவது ப்ரிவெண்ட் பண்ணி டு மேக் ஹெல்தியர் கண்ட்ரி. அதுதான் என்னோட விஷயம். மேபி இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் மார்க்ஸ் அபவ் 700 ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 30+ வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு 16 மெம்பர்ஸ் தான் இங்கே நம்மளால் உட்கார வைக்க முடியுது. இன்னொரு 16 மெம்பர்ஸ் வந்து வர முடியல சில காரணங்களால். ஸோ தே ஆர் ரெப்ரசென்டிங் அந்த மிச்சம் இருக்கிற மொத்தம் ஒரு 1700 பேர் போனீங்களாப்பா. உங்களுக்கு இப்போ அவ்வளோ பேர் கூட்டம்னா அந்த மொத்த ஆடிட்டோரை வச்சு தான் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதில் ரொம்ப ஒரு மினிமம் நம்பர்ஸ் தான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அண்ட் சொல்லுங்கள், அந்த ஒரு ரொம்ப மினிமம் நம்பர் கேர்ள்ஸ்லேருந்து நீங்கள் வந்திருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அது க்ரீன் பார்க் தான் காரணம். ஏன்னா நான் அங்கே திருச்சியில் இருந்த வரைக்கும் அவ்வளோலாம் பெருசாக படிக்க மாட்டேன். ஸோ க்ரீன் பார்க் நான் கண்டிப்பாக செய்யலைன்னா இவ்வளோலாம் கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டேன். ஸோ ஆரம்பத்துலேருந்து எல்லார் வாயிலிருந்து வர வார்த்தை உங்களுடைய ஸ்கூல் நேம் க்ரீன் பார்க், க்ரீன் பார்க், க்ரீன் பார்க். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க உங்களை ஒரு ப்ராக்டிஸ்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ஃபிசிக்ஸ்க்கு ஒரு கெமிஸ்ட்ரி, இப்போ ஒருத்தர் வந்து ஃபிசிக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்காருன்னா ஃபிசிக்ஸ் அவங்கள எப்படி இவங்க மோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பயாலஜியில் ஒரு பையன் கம்மியாக இருக்காங்கன்னா அவங்கள மோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ க்ரீன் பார்க் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் எவ்வளோ ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். டீச்சர்ஸ் வந்து
ஒரு தனி மாடல்ஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக வராது. ஆனால் அந்த செலக்டட் மாடல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதை போட்டாலே நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் நம்ம எந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங்கில் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோமோ அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் இருக்க மாதிரி வைப்பாங்க. அந்த கொஸ்டின் நம்ம போடும்போது அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின் செலக்டடாக வச்சுருப்பாங்க ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ இதில் எல்லாருமே வந்து டாப் ரேங்க் ஹோல்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு தெரியும்ல உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன. சில பேர் ஃபிசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, பிஇட் கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ டக்குன்னு ஒரு டிப் சொல்லுங்கள். நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணேன், மேபி நீங்களும் அதை யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு. ஃபிசிக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் கொஷின் சால்வ் பண்ணுறது. ஆனால் அந்த கெமிஸ்ட்ரி, அந்த பாட்னி, ஜுவாலஜிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு மெமரைஸ் பண்ணுறது, ஞாபகம் வச்சிருக்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா சாப்டர்ஸ் நிறைய இருக்கனால. அதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, நம்ம இப்போ நிறைய பேர் சினிமா நிறைய பார்ப்பாங்க. அதனால் ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கோ ஒரு ஷார்ட் ஃபார்ம்ஸ் மாதிரி ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச நிக் நேம் மாதிரி, பெட் நேம் மாதிரி வச்சு அந்த அக்ரோனிம்ஸ் வச்சு படித்தா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்னு டக்குன்னு ஞாபகம் வரதுக்கு நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுருந்தோம், அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சு நம்ம ஈஸியாக. ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் நீங்க ஞாபகம் வச்சு. எங்கள் கெமிஸ்ட்ரி சார் நிறைய அந்த மாதிரி நாங்கள் ஈக்குவேஷன்ஸ்லாம் போடுவோம். இந்த ஈக்குவேஷன் அதுக்கு வந்து நிறைய ரஜினி அந்த ரெசனன்ஸ் அது எந்த ஆர்டர், அதாவது ஃபர்ஸ்ட்டு ஹைப்பர் கான்ஜுகேஷனாக ரெசனன்ஸான ஃபர்ஸ்ட்டு ரஜினி தான் எல்லாத்துக்கும் தலைவர். அதனால் அவர் தான் ரெசனன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட்டு எந்த ஏதாவது ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட்டு ரெசனன்ஸ் வச்சு பார்த்து பாருங்க, ஏன்னா அவர் ரஜினி தான் எல்லாருக்கும் தலைவர்னு சொல்லிட்டு அந்த எடுத்தோடனே அது ஞாபகம் வேணும், நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரி. சூப்பர் நைஸ் மெத்தட். ஓகே சூப்பர். ஸோ இப்போ கண்டிப்பாக உங்கள் டீச்சர்ஸும் உங்களுக்கு ஒரு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்கல்ல. ஸோ எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அவங்கள இப்போ அடுத்தடுத்து வேற ஒரு காலேஜ் போகிறீங்க. ஸோ ஹவு டு யூ மிஸ்? இப்போ எனக்கு வந்து ஃபிசிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே டெஸ்ட் முடிஞ்சால் நான் ஒரு போய் ஃபிசிக்ஸ் சாரை பார்த்து போய் இந்த மாதிரி எனக்கு வந்திருக்குதுன்னு சொல்லுவேன் ஃபிசிக்ஸ் மார்க்ஸ்லாம். அவர் வந்து கேட்பாரு, நீ ஃபிசிக்ஸ் நல்லா பண்ணுன்னு தெரியும், எனக்கு கெமிஸ்ட்ரி பயாலஜியில் எவ்வளோ பண்ணியிருக்கேன். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் ஃபிசிக்ஸ் நல்லா பண்ணேன், ஆனால் மீதி சப்ஜெக்ட்டில் எனக்கு கெமிஸ்ட்ரினா கொஞ்சம் வீக்கு, பயாலஜி லைட்டாக வீக், எனக்கு அவ்வளோ மக்கப் அது வராது. அதனால அவர் ஃபஸ்ட்டாக எனக்கு அத்தை கேட்பார், எப்பவுமே அவர் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பார். ஓகே ரைட். வேறு யாருன்னா? 12th எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரியில் வந்து என்சிஆர்டி படிக்கிறதோட கெமிஸ்ட்ரி சார் நோட்ஸ் படிக்கிறதே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நோட்ஸ் படிச்சுட்டு என்சிஆர்டி பார்த்தா இல்லை எல்லாமே நோட்ஸ்லேயே கவர் ஆன மாதிரியே இருந்துச்சு. ஸோ என்சிஆர்டியோட யூஸை நோட்ஸ்லேயே அவர் கொடுத்த மாதிரி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே ஆல்ரைட். ஸோ ஃபைனலாக உங்களை வச்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நாங்கள் எடுத்த ஒரு நல்ல டிசிஷன். பிள்ளைங்க 2 வருஷம் இங்கே வீட்டை விட்டு பிரிஞ்சு இருந்தாலும் அவங்க ஒரு பத்திரமான இடத்துல ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்காங்கங்கிறது ஒரு நாங்கள் பண்ணதில் ஒரு உருப்படியான டிசிஷன் நான் நினைக்கிறேன் சார். பையன் டாக்டருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன்னா நாமக்கல் கிரீன் பார்க்கலாம் விடு. உதாரணம் சொல்ல நாட்டாம்பரம் சொல்ல முடியாது. பொண்ணு எப்படி கேட்டு போனது, பொண்ணு எப்படி கேட்கறதுல பொண்ணு கொடுக்கல. அது மாதிரி நீ டாக்டர் ஆகணும்னா எப்படி படிக்கலாம், அந்த ஸ்கூலில் நீ விட்டுட்டு போனால் பையன் டாக்டர் ஆகணும்னு சொன்னால் அந்தளவுக்கு கொடுக்குற ஸ்டாஃப்ஸ் கூட ஃபேக்கல்ட்டிஸ் இருந்த கிளியரன்ஸும் பசங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்டாஃப் நல்லா இருந்தாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு 2 பசங்க. எல்டர்சன் வந்து எம்எம்சியில் 3rd இயர் படிக்கிறாரு. அவரும் இந்த இன்ஸ்டியூஷனில் படித்தவர் தான். 2வது சன் இங்கே விக்னேஷ் 715 எடுத்திருக்காரு. அதில் சரவணன் சாரோட மோட்டிவேஷன் ஸ்பீச்செலாம் கேட்டோம்னா நம்ம கேட்டாலே நம்ம திரும்ப போய் படிக்கணும் போல், அந்த ஏஜுக்கு போய் படிக்கணும்னு தோணிடும் சார். அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு தடவை ஸ்பீச் கொடுத்தாருன்னா ஒரு 2 மாதம் கழித்து ஸ்பீச் கொடுக்குற வரைக்குமே அந்த ஸ்பீச் தாங்கும் பசங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டிஸ் வந்து சார் எங்கேருந்து செலக்ட் பண்ணுறாருன்னு தெரியல சார். அது நம்மளால் சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதியே இல்லை. பசங்க வந்து சொல்கிறானுங்க. அந்தளவுக்கு வந்து ஃபேக்கல்ட்டிஸ் நைட்டு 2 மணிக்கு டவுட்டை கிளியர் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்ட சாருங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சார். உங்களுடைய ஆசை என்னவா இருக்குது? எல்லாருமே வந்து ஏன்னா இப்போ இந்த மெடிக்கல் இது வந்து இன்னும் பயங்கர போட்டியோட ஒரு பெரிய உலகமாக மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த ஆசைகள்லாம் என்ன? எனக்கு என்ன ஆசைன்னா, நீங்கள் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு பொசிஷன் இது மெடிக்கல் ஃபீல்டுன்றது. ஸோ நீங்கள் 100 பேருக்கு ஃபீஸ் வாங்கினாலும் அதில் ஒரு 10 பப்ளிக் வந்து கொஞ்சம் ஃப்ரீ மெடிசன் பண்ணுங்கன்னு நான் எப்பயும் சொல்லிகிட்டே இருப்பேன். அதுதான் சார் என்னோட ஆசையுமே. ஓகே சார், அவங்களுடைய ஸ்டெத்தோஸ்கோப்பு பேஷண்ட்டோட பாக்கெட்டை செக் பண்ணாமல் ஹார்ட்டை செக் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க. எல்லாரோட முகத்திலே தெரியுது அந்த ஒரு சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ அது நீங்கள் அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி வாழ்க்கையில் எடுத்த மிக முக்கியமான டிசிஷனில் ஒன்று பசங்களை இங்கே க்ரீன் பார்க்கில் சேர்த்துதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு கேள்வி இருந்திருக்கலாம். நம்ம வீட்லேயும் வந்து நீட் கிளாஸஸ் போகணுமா, இல்லை இவங்க வந்து கரெக்டான அந்த கோச்சிங் முடித்து அந்த நீட் எக்ஸாம் கிராக் பண்ணுவாங்களான்னு.
இந்த வீடியோ பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸே பிறந்திருக்கும். மேபி ஸ்டூடெண்ட் சைடில் இருந்தாலும் சரி, இல்லை பேரண்ட் சைடில் இருந்தாலும் சரி, கரெக்டான ஒரு இன்ஸ்டிடியூஷன் சூஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு 2017 முதல் வாட்டி நீட் எக்ஸாம் நடக்கும் போது இங்கே க்ரீன் பார்க்லேருந்து ஒரு 300+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே என்ட்ரி ஆனாங்க. இப்போ அந்த 300+ன்றது 1700+ மாறி இருக்கு. ஸோ அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம். ஸோ அவங்க ஸ்டாஃப் கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, இந்த 1700ன்றது வந்து கண்டிப்பாக அடுத்த வருஷம் 2000 தாண்டோன்னு. ஸோ இவங்க பேசுகிறத பொறுத்தும் சரி, இல்லை பேரண்ட்ஸ் பொறுத்தும் சரி, இந்த 2000ன்றது கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் 2000 3000 தாண்டினாலும் அது சந்தேகப்படுறதுக்கு இல்லை. ஸோ ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் இருந்தால் இவங்களால முடிகிற போல் உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்கள் வீட்டில் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் க்ரீன் பார்க் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் அண்ட் கோச்சிங் சென்டர். ஸோ இந்த ஊருக்கு நம்ம ஊரில் இருந்து உலகம் முழுக்க பல்லாயிரம் டாக்டர்ஸை கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட், நான் ஒரு ப்ரொஃபஷனல் இல்லாமல் இது ஒரு பெரிய சர்வீஸாக எல்லாருமே எடுத்து பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறோம். உங்கள் எல்லாரோட நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஸோ ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள்.